அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மூத்த சம்சாரம்மா. உனக்கு பெரியம்மா வேணும். பேரு அழகம்மா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் அழகம்மாவை தான் கல்யாணம் பண்ணேன். அழகம்மா வடக்குப்பட்டி ஜமீனுடைய ஒரே பெண் வாரிசுமா. எங்க கல்யாணம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணி செஞ்சதுதான். நானும் அழகம்மாவும் ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்க குடும்ப வாழ்க்கையில யாரு கண்ணுப்பட்டதுன்னு தெரியலம்மா. ஒரு நாள் திடீர்னு அழகம்மா மறைஞ்சு போயிட்டாங்க. ஆமா, எதுக்காக இந்த போட்டோவை பற்றி திடீர்னு விசாரிக்கிற? காரணமா தான்ப்பா. அதான் என்ன காரணம்னே? துர்கா இந்த போட்டோ கையில வச்சுக்கிட்டு அழுதா, சிரிக்கவும் செஞ்சா. துர்காவோட நடவடிக்கைகள் சில சமயம் மர்மமா இருக்கிறதுக்கு இந்த போட்டோ தான் காரணம். துர்காவுக்கும் இந்த போட்டோவுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. ஆனா எதுக்காக துர்கா இந்த போட்டோ வச்சுக்கிட்டு அழுகிறா சிரிக்கிறாங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட கண்டுபிடிக்க தான் நானும் மகேஷும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லா குழப்பத்துக்கும் நான் முடிவு கட்டுறேன். தேங்க்யூப்பா. ஐயோ, அருண் வண்டி சத்தம் கேட்குது. அவன் வந்துட்டான் போல இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண கடவுளே? ஐயோ, அருண் வேண்டாம். சொல்றத கேளு. அவங்க அப்பாடா. வேண்டாம் கேளு. என்ன விடுமா? வேண்டாம். ஆயிரம் இருந்தாலும் அவங்க அப்பாடா. சொல்றத கேளு. கணக்கு புள்ள எப்படியும் அங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஊர் முழுக்க வலவீசி தேடிட்டு இருக்கேன். அவன் என் கையில சிக்கல புருஷனா இல்லாத காரணம். அவன் நான் சும்மா விட போறது. என்ன பண்ண போற நீ? மொத்த கோதை அவர் மேல காட்ட போறியா? அப்பாங்கற மட்டு மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம அவர் மேல கை வைக்க போறியா? எல்லாரும் அந்தல தானே. என்ன பண்ணுவ? சொல்றா, உங்க அப்பா மேல கை வைக்க போறியாங்கற? இப்ப கூட உன் புருஷனை காப்பாத்தணும்னு துடிக்கிறியா தவிர ஒரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காளே, அதுக்கு நியாயம் கிடைக்கணுமேனு உனக்கு தோணலல்ல? டேய், நடந்து போச்சு. அதான் சாந்திக்கு ஒரு ஆபத்தும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறமும் நீ கோவப்படுறதுல என்னடா அர்த்தம்? இல்லம்மா, இது இப்ப நான் தட்டி கேட்காம விட்டேன்னு வையே,
சாந்திக்கு அப்புறம் எது நடந்தாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லாம போயிரும். என்ன தடுக்காதீங்க. டே அருண், அம்மா சொல்றேன், என் பேச்ச நீ கேட்பியா மாட்டியா? முடியாதுமா. இனி சாந்தி விஷயத்துல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சொன்னா கேள்றா. உங்க அப்பா கொண்டா உனக்கு தெரியும்ல. நீ இப்படி பிடிவாத பிடிச்ச அப்புறம் நீ யார் பக்கத்தால பேசுவேன்? சே, ஏன்டா அப்படி ரெண்டு பேரும் என்ன படுத்துறீங்க? உனக்காக தான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். ஏன் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குமா? இனிமே எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. இந்த பாரு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். ஒண்ணு அந்த ஆள் வீட்ல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வேறடா, சொல்ல கேளு. ஏன்டா ஏன்டா இப்படி ஏன் இப்படி என்ன தாலி கொடுத்து தொப்புள் கொடுத்து இப்படி அல்லாட வைக்கிற? உங்க அப்பா அவர் பிடிவாதத்தை மாத்திக்க மாட்டேங்கிறாரு. நீ இப்படி அடம்பிடிச்சா நான் என்னடா பண்ணுவேன்? டேய், ஒரு அம்மா தான் பிள்ளைகிட்ட கேட்காத உன்னை நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கூடுறா. என் போய் போட்டையும் காப்பாத்து. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் கால் விடுறேன்டா. முதல்ல எந்திரிமா. என்னம்மா ஏன் கல்ல எந்திரிமா முதல்ல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்க இப்படி படிச்சு பேசுறதுனாலதான் தைரியம் ஜாஸ்தி ஆகுது. இது பார், இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் காட்டி என்ன கட்டி போடாத. என்ன ஏன் வழியில விடுங்க. உன் புருஷனை நான் திருத்தி காட்டுறேன். நவருங்க. நில்றா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உன் முடிவை மாத்திக்கல இல்ல? அப்ப நான் ஏன் முடிவையும் சொல்றேன், அதையும் கேட்டுக்க. புருஷனும் புள்ளையும் அடிச்சுக்கிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நான் ஏன் உயிரை முடிச்சுக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ போய் பண்ணு. போடா. என்ன கனிமா பண்ற? முதல்ல வெளிய வாமா. முடியாதுடா. எனக்கு வேற வழி தெரியலடா. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இப்படி மாட்டிக்கிட்டு சித்திரவதை பண்றதை விட நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். எனக்கு காரியம் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்னவோ பண்ணிக்கங்க. நீ முதல்ல வெளிய வாமா. முடியாதுடா. உங்க அப்பா கிட்ட நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பண்றேன், வெளிய வாமா. முடியாதுடா. நீ சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் என் முடிவை மாத்திக்குவேன். என்னடா யோசிக்கிற? உன்னால என் பூவுக்கும் பொட்டுக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இப்ப சத்தியம் பண்ண போறியா இல்லையா? நீ சத்தியம் பண்ண மாட்டேடா. பண்றமா. சத்தியம் சத்தியமா எதுவுமே வராதுமா. மா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமா. ஏமா, எப்பவும் அப்பாவோட தானே இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வருவீங்க? இன்னைக்கே அப்பா விட்டு என்ன மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் சீதாவால தான். சீதாவாலியா? சீதா முன்ன மாதிரி நம்ம கூட பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. உன் அப்பா அவ ஞாபகமாவே இருக்காரு.
சீதா வராம நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அக்கா ஏன் தான் இப்படி பண்றாளோ? சரி வா போலாம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. இதான் என் சின்ன பொண்ணு கீதா. ஓ வணக்கம். வணக்கம்மா. தீர்காயுசா இருமா. சாமி, கொஞ்ச நாளாவே எங்க அக்கா மனசுல எதையோ நினைச்சிட்டு ஒரு மாதிரியா நடந்துக்கிறா. அதனால வீட்ல எல்லாருக்குமே பிரச்சனை. எங்க யாராலையும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? எங்க அக்கா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மனசு ஒரு குரங்கு மாதிரி. எப்போ எங்க தாவும் என்ன பண்ணும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சாமி, சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்க சாமி? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது. ஓஹோ. வீட்டுல ஒருத்தி உக்காந்துக்கிட்டே எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னே எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பொண்ணுங்களும் சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க. காணாம போன எங்க 2 குழந்தைங்களும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். எங்க மூத்த பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். எங்க வீட்டுல உக்காந்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் சாமி. இதுக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு இருக்கிற கல்யாணத்தோட மடிமஞ்சள் பூஜை பை ஒண்ணு வாங்கிட்டு வரணும். அதுல 6 மஞ்சள் துண்டுகள் இருக்கும். அம்மன் மடியில இருக்கிற 2 மஞ்சள் துண்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அம்மன் மனசு இறங்கி உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுடுவா. சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடறேன். நான் வரேங்க சாமி.
அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். காபி போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள தூக்கமா? ஏங்க என்ன அதுக்குள்ள குட்டி தூக்கம் போட்டீங்களா? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. குட்டி தூக்கம்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல கண்ண மூடி படுத்திருந்தீங்களே, அப்ப யோசனையில இருந்தீங்களோ? இல்ல, குழப்பத்துல இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? குழப்பத்துல இருந்தீங்களா? ஆமா சரசு, எந்த ஒரு விஷயத்திலையும் டக்குன்னு கரெக்டா முடிவெடுக்கிறேன்னா இப்ப எப்படி முடிவெடுக்கிறேன்னு தெரியாம தடுமாற்றத்துல இருக்கேன். எந்த விஷயத்துல முடிவெடுக்க உங்களுக்கு இவ்வளவு குழப்பம்? நம்ம பொண்ணு பையன் கல்யாண விஷயத்துலதான். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கல்யாண விஷயத்துல எனக்கு சமாதானம் சொன்ன நீங்களா இப்ப இப்படி பேசுறீங்க? உனக்கு சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்குள்ள மூளையில ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இப்போ அந்த சின்ன சந்தேகம் பெருசாயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னையும் சேர்த்து குழப்பிடாதீங்க. சரஸ்வதி, நானும் சுப்பையாவும் ஏதோ திடீர்னு சம்பந்தம் முடிவு பண்ணாதானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மை அதுதானே? சேச்சே, எனக்கும் சுப்பையாவுக்கும் உள்ள நட்பு சாதாரணமானதில்ல. நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல பிறந்து ஒன்னா வளர்ந்தவங்க. எங்களோட நட்பு எங்களோட முடிஞ்சிடக்கூடாது, காலாகாலத்துக்கும் தொடரணும்னு எங்க குலதெய்வம் கோயில்ல கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணியிருக்கோம். அந்த நட்பு தொடரத்தான் இப்ப சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம். ஆனா சுப்பையா ஏன் இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டு போறான்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல இப்படி ஒரு ரீசன் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அப்போ நீங்க ஆரம்பத்துல சுப்பையா வீட்டை தேடி போனதே சம்பந்தம் பேசத்தானா? ஆமா சரஸ்வதி, நீயும் அவன் பொண்டாட்டி தனமும் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாமத்தான் எல்லாம் எதேச்சா நடக்கிற மாதிரி நாங்க நடத்தணும். இப்போ அது உங்களுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சே, ரொம்ப சந்தோஷங்க. தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிரு சரசு. என்னங்க நீங்க எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? ஏங்க நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நானும் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேங்க. அப்பதான் உங்க குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு முடிவும் நாம எடுக்க முடியும். என்ன சொல்ல போற? நம்ம பொண்ணு மாடனா வளர்ந்தவன். அவளால 10 நாள் சேர்ந்தாப்புல இந்த கிராமத்துல இருக்க பிடிக்காமதான் அவ ஊர்ல இருக்கா. அவளை அவனுக்கு கட்டி கொடுத்தா அவ எப்படி இங்க வாழ்நாள் முழுக்க அந்த கிராமத்துல இருப்பா? ஏங்க அது மட்டும் இல்லங்க, நம்ம பொண்ணு அளவுக்கு அந்த அருண் படிக்கல. ஒருவேளை இத மனசுல வச்சுதான் சுப்பையா இந்த கல்யாணத்தை இழுத்தடிக்கிறானோ? அது எனக்கு உறுதியா தெரியலங்க. ஆனா நிச்சயமா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் ஆரம்பத்துல இருந்தே என் மனசுல படுது. வேற என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடக்கணுமா? என்ன சரசு, இப்பதானே நான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொன்னேன். அப்புறமும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் பொண்ணோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படியெல்லாம் சொல்றேன். ஏங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல இந்த கல்யாணம் அவசியம் தானா? பிரச்சனைகளே இல்லாம கல்யாணம் நடக்கணும்னா ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்காது. இப்படிப்பட்ட கல்யாணத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் எது வந்தாலும் அத பேசித்தான் தீர்க்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்துற முடிவு மட்டும் வேண்டாம். 2 பேர் ஒண்ணு சேர்றது மட்டும் கல்யாணம் இல்லங்க, 2 குடும்ப உறவுகளும் ஒண்ணு சேர்றதுதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்துல நம்ம 2 பேர் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தாங்க நான் இப்படி எல்லாம் சொல்றேன். சரசு, சுப்பையாவுக்கும்
எனக்கும் உள்ள நட்பை பத்தி தெரியாம நீ இப்படி பயப்படுற. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. தைரியமாயிரு. சரிங்க, நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னது? நம்ம பொண்ணு மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மட்டும்தான் நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி இல்ல, அந்த குலசாமியே வந்து சொன்னா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். Excuse me. Yes. Good morning. Good morning. Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. It's okay. Sit. என்ன இந்த ரிஷி இன்னைக்கு இன்னும் ஒன்றும் பேசாம இருக்காரு? பொண்ணு பார்க்குறாங்கன்ற மேட்டரை பற்றி சொன்னார். கல்யாண பேச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? பேசாமல் நம்மளே ஆரம்பிக்கலாமா? ரிஷி, எஸ், எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஏ இல்லை, நான் இந்த கரெக்ஷனை பற்றி கேட்கல, உங்கள் அம்மாவோட செலெக்ஷனை பற்றி கேட்டேன். வாட்? இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் மேரேஜ்க்காக பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது விஷயமா என்ன ஃபைனல் பண்ணீங்க? ஓகே ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஓ, அதை கேட்குறீங்களா? நான் தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். நீங்கள் என் மம்மி செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணிட்டீங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த ப்ரப்போசலே போயிட்டுருக்கு. ஓ, சரி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணை பார்த்தீங்களா? பேசுனீங்களா? நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? நோ 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 நோ, மம்மி ஃபோட்டோ காட்டினாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேச சொல்லி மொபைல் நம்பர்லாம் கொடுத்தாங்க. நான் தான் நம்ம ப்ராஜெக்ட் பிஸியில் இன்னும் மீட் பண்ணல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை மீட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் என் கூட வர முடியுமா? நோ நோ நோ, உங்க 2 பேருக்கு நடுவில் நான் அதுக்கு நந்தி மாதிரி. எனக்கு புராணம்லாம் தெரியாது, இருந்தாலும் மம்மி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, நந்தி வழிவிட்டாதான், ஐ மீன் மனசு வச்சாதான் சாமியோட பார்வை நம்ம மேல படுமா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க சிவா. சார் காஃபி. மேம் காஃபி. தேங்க்யூ. தேங்க்யூ. வரேன் சார். வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சம்பந்திமா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். மணிமேகலை எப்படி இருக்கா? அவனுக்கு நல்லா இருக்கா சம்பந்தி? நீங்களும் சம்பந்தியமா ஊருக்கு வந்திருக்கிறதா மேகலா தான் என்கிட்ட சொன்ன. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையனும் பொண்ணும் இப்ப அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க போல இருக்க. இத பயன்படுத்தி சீக்கிரமே நாம ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். நானும் அதுக்காக தான் போன் பண்ணேன் சம்பந்தி. கரெக்டா நீங்களும் அதையே சொல்றீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிருவோம்.
அப்புறம் கல்யாண வேலையை உடனே தொடங்கிடுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த நல்ல நாளுக்காகத்தான் நானும் என் ஒய்ஃபும் மகேஷும் காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் மேகலா தான் இன்னும் கொஞ்சம் பிடி கொடுக்காம இருக்கு போல இருக்கு. அந்த கவலையை விடுங்க சம்பந்தி. நானும் விசாலாட்சியும் பேசி மேகலாட்ட சம்மதம் வாங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாமே. சரிங்க சம்பந்தி, முதல்ல நாம சந்திச்சுக்குவோம். அப்புறம் எப்போ பொண்ணு பார்க்கறது, அப்புறம் எல்லா விவரத்தையும் கலந்து பேசிக்குவோம். சரிங்க சம்பந்தி, அப்படி செய்யலாம். அப்புறம் அவ்வளோதானே சம்பந்தி, வேற ஒன்றும் இல்லையே? சரி வச்சிருங்க. என்னங்க சொன்னாங்க? அவரு முன்ன விட வேகமா இருக்காரு. கலந்து பேசி சீக்கிரம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாரு. அப்பா சந்தோஷமா இருக்குங்க. யாரு போன்லன்னு தெரியலையே. அப்போ ஹலோ, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. வந்து எடுக்க வேண்டாமா? யாரு? இருமா, நான் எடுக்கிறேன். ஹலோ கைலாசம், நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. உன் பொண்ணு மணிமேகலைக்கும் கார்த்திகேயன் பையன் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. மீறி நடந்தா உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதையும் மீறி நீ பண்ணினா உங்க குடும்பம் மொத்தமா காலி ஆயிடும்.